ஸோ டிப்ரெஷன் இப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து இப்போ மோஸ்ட்லி ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படி ஒரு ரொம்பவே ஒரு தலைவலியான ஒரு விஷயமோ, அதேமாரி அது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் தான். ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இல்லாத பெர்சன் வந்து இப்போது யாருமே அவ்வளோ இல்ல. எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா, கூட ஒரு ஆடட் பேக்கேஜ் மாரி எல்லாருக்குமே டிப்ரெஷனுமே இருக்குது. எனக்கும் தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து நான் எஸ்கேப் ஆகுறதுக்கு வந்து இந்த டிப்ரெஷன்லேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு வந்து ஒரு ஃபியூ திங்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணேன். எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸ்டில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா தேவை. பட் திடீர்னு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல. இத நீங்க கேட்டதுக்கப்புறம் போயிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நீங்க ஃபார்ம் பண்ணிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அது வாய்ப்பு இல்ல. ஒரு வேளை இருந்துச்சுன்னா, ஆர் ஒரு அளவுக்கு ஒரு டீசென்ட்டான கொலீக்ஸ் இல்லாட்டி ஏரியால ஒரு 2, 3 பேர் இருக்காங்க. அப்படின்னா மோஸ்ட்லி நீங்க வந்து அவங்க கூட கிரிக்கெட் ஆர் இல்லாட்டி பேட்மிண்டன் அந்த மாரி வந்து ஒரு ஸ்போர்ட் மாரி எடுத்து நீங்க ட்ரை பண்ணி அப்படியே ஒரு சில்லா ஹேங் அவுட் மாரி பண்ணலாம். பட் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகல. அதனால நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண போறதில்ல. செகண்ட் திங் philosophies. Read a lot of philosophies and read a lot of J. Krishnamurti and Osho and learn about Buddhism, Zen Buddhism. ஸோ இது எல்லாமே நீங்கள் படிக்கும்போது யூ வில் கெட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் நீங்கள் தனிமையில் தான் இருப்பீங்க அது படித்ததுக்கப்புறமும் அதுலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆக போகிறதில்ல. பட் அதை நீங்கள் புரிஞ்சு அதை பார்க்குற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நிறைய கிளாரிட்டி வந்திருக்கும். அண்ட் இட் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். லைக் நீங்கள் வாழ்கிற ஒரு லைஃப்பில் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்காமல் நீங்கள் வந்து போனீங்கன்னா அது உங்களுக்கு தான் ஒரு பெரிய லாஸ். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் ஃபிலாசபிஸை பற்றி படிங்க. அண்ட் தென் உங்களை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. தனிமையில் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அது ரொம்ப ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு ரொம்பவே ஒரு தவறான விஷயம். பட் அதே தனிமை வந்து உங்களை புரிஞ்சிக்க வைக்கிது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு தப்பான விஷயமே கிடையாது. ஸோ ரீட் அ லாட் அபவுட் philosophies and do a lot of meditations. That's the next thing I would suggest. Thing I would say is that நீங்கள் உங்களால் முடிஞ்சால் ஒரு பெட் வாங்கிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரீசெண்டாக ஒரு 2 months பேக் நான் ஒரு கேட் வந்து அடாப்ட் பண்ணியிருந்தேன். என்னோடய கேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு எனக்கு இன்னும் சேஞ்சஸ் தெரியல. பட் லாஸ்ட் 2 monthஸாக வந்து எனக்கு நல்லாவே வந்து என்னோடய எனர்ஜி லெவல் வந்து என்னால் பார்க்க முடியுது. மோஸ்ட்லி வந்து நான் மொபைல் வந்து நோண்டிட்டு படுத்து தூங்கிடுவேன். பட் இப்போ நான் வந்து டெய்லி வந்து என்னோடய கேட்டோட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை டேக் கேர் பண்ணும்போது ஏன்னா பேசிக்லி என்னோடய கேட் வந்து ஒரு குழந்த மாதிரி நான் தான் அதை பார்த்துக்கணும். ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் நம்மளோட மட்டும்தானே இருக்குது. ஸோ நம்ம வேறு ஒரு உயிரினத்துக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து நம்ம பார்த்துக்கிறதுனால அந்த அந்த டிப்ரெஷன் அண்ட் ஆல் தட் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதை அதுலேருந்து நம்ம கொஞ்சம் ட்ரிஃப்ட் அவே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். வேறு ஒரு விஷயத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ தேட் வில் ஆல்சோ பி ஹெல்ப்ஃபுல். ஸோ இதுக்கப்புறம் ஐ ஹாவ் 2 more things to suggest. One would be nature, getting in touch with nature and முடிஞ்சால் சன்ரைஸ் பாருங்கள், பீச்சுக்கு போங்க. உங்களால் எவ்வளோ நேச்சரோட க்ளோஸாக இருக்க முடியும் அவ்வளோ க்ளோஸாக இருங்க. பிகாஸ் டிப்ரெஷன் ஹேப்பன்ஸ் வென் யூ ஆர் நாட் இன் டச் வித் யுவர் கோர். ஸோ இந்த மொபைல் ஃபோன்ஸ்லாம் வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. ஸோ 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு டிப்ரெஷனான ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு டிப்ரெஷனாக இருந்தவங்க வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ என்னோடய ஒப்பீனியன் படி நேச்சரோட டச்சில் இருந்தால் வந்து அந்த டிப்ரெஷன் வந்து ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலான்ட்டு தோணுது. அண்ட் நேச்சரோட டச்சில் இருக்கணும்னா நாட் ஜஸ்ட் லுக்கிங் அட் சன்ரைஸ் அண்ட் ஆல்சோ ஒரு லாங் வாக் இல்லாட்டி ஜாகிங் இல்லாட்டி ஜிம் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் த லாஸ்ட் ஆப்ஷன், நான் இதை ஏன் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னா இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் அப் டு யூ. பட் என்னோடய ஒப்பீனியன் படி பார்த்தீங்கன்னா கோயிங் ஃபார் த தெரப்பி, டாக்கிங் டு அ தெரப்பிஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ ஏன் நான் வந்து ஒரு தெரப்பிஸ்ட்டை வந்து நான் போய்ட்டு பார்க்க மாட்டேன் அப்படின்றது வந்து சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பட்ஜெட் இல்லை. ஸோ அந்தமாரி இன்னொருத்தவங்ககிட்ட பேசுகிறதுக்கு நான் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுமான்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு இஷ்டம் இல்லை. அதனாலே நான் வந்து பேசல ஃபஸ்ட்டு. செகண்ட் ஆஃப் ஆல் என்னோடய டிப்ரெஷன் அவ்வளோ வேர்ஸ்ட் இல்லை.
நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் எனக்கு அது வந்து தேவைப்படலை. பட் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுது, யார்கிட்ட பேசணும்னா போய் பேசுங்க. இப்போ நம்ம பேசுகிறது அப்படி தான், தெரப்பிஸ்ட்டை தான் பேச முடியல, உங்ககிட்ட பேசலான்னு தான் பேசுகிறேன். தேங்க்யூ.